அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம். ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நிதானப்படுத்துங்கள், அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை. இன்னஹு மஅக்கும், உங்களோடு தான் அவன் இருக்கிறான். இன்னஹு ஸமீஉன் கரீப், நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ நிதாஅன் ஹஃபியாவுடைய விளக்கம் என்ன? ஏன் மௌனமாக அழைத்தார்கள்? மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, இன்னாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால் அவர்களுடைய வயது என்ன? அழைக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தள்ளாடக்கூடிய வயது, குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது. இதுவரை அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை, இப்போதுதான் கேட்கப் போகிறேன். இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே, என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள். என்ன அழைப்பு அது? துஆ ஜக்கரியா என்ன? قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. سبحان الله. அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தருகிறார்கள். தான் யார், அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே தெளிவுபடுத்துகிறார். قال ربي, என் ரப்பே, இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. அப்படி என்றால் வயதாகிவிட்டது, என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன். என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தை நான் இழந்து விட்டேன். என்னால் முடியாது யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. என்னுடைய தலைமுடியது, என்னுடைய முழு தலையும் நரைத்து விட்டது.